இப்ப நம்ம ஒரு அழகான இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட போனா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்த கொஞ்சம் ரசிப்போம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட மொபைல்ல போட்டோ எடுப்போம். அப்புறம் ட்ரிப் முடிஞ்சது வீட்டுக்கு வந்து அந்த போட்டோவை ஒவ்வொன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்க இல்லாம அங்க வேற யாராவது ஒருத்தர் நின்னுகிட்டு இருந்தா நமக்கு எந்த டவுட்டுமே வராது. ஆனா அங்க இருக்கிறது மனுஷன் இல்லாம வேற ஏதாவது ஒரு உருவம் மாதிரி தெரிஞ்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த மாதிரி இங்க நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு. அதுல ஒரு சில போட்டோஸ இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணி விட்டுருங்க. கிறிஸ்டினாவும் கெவனும் லவ் பண்ணி மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இனிமேட்டு நம்ம யார் பேச்சையும் கேட்க தேவையில்ல, நம்ம எவ்வளவு வேணாலும் செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு அழகான ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இந்த இடத்த மெமரபிளா ஆக்கணும் அப்படின்னு ஒரு செல்ஃபியும் எடுக்கிறாங்க. ஆனா அப்போ உங்களுக்கு தெரியல அந்த செல்ஃபில நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இல்ல, பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு. தன்னோட பொண்ணுக்கு இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கேயாச்சும் கூட்டிட்டு போலான்னு ஐடியால இருந்த அப்பாவுக்கு பீச்சுக்கு கூட்டிட்டு போலான்ற ஐடியாவோ வந்துச்சு. அப்போ பீச் பக்கத்துல வந்துட்டு ஒரு இடத்துல ஆளே இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அங்க போய் நில்லுமா, நான் உன்னை போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு தான் பொண்ணு அவரோட மொபைல்ல போட்டோ எடுக்கிறாரு. ஆனா அப்போ அந்த அப்பாவுக்கு தெரியல தான் பொண்ணு பின்னாடி யாரோ ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னு. இதே மாதிரி தான் ரெண்டு பொண்ணுங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஏர்போர்ட்ல மீட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க யாரோ கிட்ட மொபைல கொடுத்து எங்க ரெண்டு பேரையும் ஒரு போட்டோ எடுத்து தரீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவரும் போட்டோ எடுத்தும் கொடுக்கறாரு. அதுக்கு அப்புறமா தான் அந்த போட்டோவை பார்க்கும்போது தெரியுது அந்த ரெண்டு பொண்ணுங்களோட ஒரு பொண்ணோட அம்மா வந்து 8 மாசம் முன்னாடி இறந்துட்டதாகவும் அவங்க தான் பொண்ணை விட்டு போகாத மாதிரியும் கூடவே ஆத்மா இருக்கிற மாதிரி அந்த போட்டோல இருந்திருக்கு. இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த காலகட்டத்துல மட்டும் இல்லாம 1940லயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆலபாமால ஒரு கப்பல் கல்யாணம் பண்ணிட்டு தன்னோட ஃபர்ஸ்ட் போட்டோவை எடுக்கும் போது அந்த போட்டோல அவங்க கூப்பிடாத இன்னொரு கெஸ்டும் வந்திருக்காரு. இப்போ கடைசியா வந்திருக்கிறது தான் ரிசால் ஹை ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல உலகத்திலேயே இங்க தான் அதிக ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்ற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் பண்ணிருக்கு. அப்போ அந்த ஸ்கூல்ல படிக்கிற ரெண்டு பொண்ணுங்க டீச்சருக்கு தெரியாம மொபைலை எடுத்துட்டு வந்துட்டு அவங்களோட ரெஸ்ட் ரூம்ல மொபைலை வச்சு போட்டோ எடுக்கலான்னு எடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு அந்த ரெஸ்ட் ரூம்ல அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல, பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. இப்போ உடனே உங்களோட கேலரிக்கு போயிட்டு நீங்க எடுத்த போட்டோல இது மாதிரி ஏதாச்சும் மர்மமா இருக்குதா இல்லையான்ட்டு செக் பண்ணி பாருங்க.